இப்படி ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடியை செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என்று விவசாயிகள் எல்லோரும் புலம்பி வருகின்றனர். முதலமைச்சர் விஜயின் உத்தரவாதம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் பரப்புரையில் விவசாயிகளுக்கு தாவேக்கு தலைவராக முதலமைச்சர் விஜய் அளித்த வாக்குறுதியை முதலில் கேளுங்கள். இது மற்றவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். தாவேக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதற்கும் முதலமைச்சர் விஜயின் தற்போதைய உத்தரவிற்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன. 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றே தாவேக்கு தலைவராக விஜய் வாக்குறுதி அளித்தார். ஆனால் முதலமைச்சரான பிறகு 2.5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள குறு விவசாயிகளின் 50,000 ரூபாய் மட்டுமே பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதுவே 50,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள சிறு விவசாயிகளுக்கு 50%, அதாவது 25,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் கடன் தொகை அதிகரிக்க தள்ளுபடி செய்யப்படும் தொகையும் படிப்படியாக குறைந்தது. 1,00,000 ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது விவசாயிகளை வெளிப்படையாக வஞ்சிக்கும் செயல் என கூறி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தினர். ஆனால் RBI விதிகளின்படியே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக கூறுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். ஆனால் மகாராஷ்டிரா எந்த விதிமுறைகளின்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தது என்று முதலமைச்சர் விஜயை நோக்கி தமிழக விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றார்கள். ரிசர்வ் பேங்க் மகாராஷ்டிராவுக்கு ரிசர்வ் பேங்க் ஒண்ணுதானுங்க, தமிழ்நாட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஒண்ணுதான். மகாராஷ்டிராவில் 36,000 கோடி 56 லட்சம் விவசாயிகள், ஒவ்வொரு விவசாயிக்கு 2 லட்சம் திருப்பி செலுத்தின விவசாயிகளுக்கு 50,000 ஊக்கத்தொகை. இப்ப மகாராஷ்டிரா இந்தியாவில் தானே இருக்கு. ஆக ரிசர்வ் பேங்க் சொல்லுது தமிழ்நாடு கடனாளியாகி போச்சு என்பதெல்லாம் பொருத்தமில்லாத பதில், உண்மை இல்லாதது, ஆதாரம் இல்லாதது. மகாராஷ்டிரா அரசோட கடன் சுமை எவ்வளவு, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளவுன்னு கேட்குறீங்க. அதாவது மகாராஷ்டிராவுடைய கடன் சுமை 9,70,000 கோடி, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை 10 லட்சம் கோடி. அவங்க கிட்டத்தட்ட பயிர்க்கடன் மட்டும் 35,580 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதில் பாதி அளவு கூட இல்லை, அதுக்கும் சற்று குறைவு 16,000 கோடி தான் வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கட்டினவங்களுக்கு 50,000 இனாமமும் கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயிகளுக்கு நலனுக்காக எவ்வளவோ அந்த அரசு அவ்வளவு செய்ய போகும்போது தமிழ்நாடு அரசும் கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம். எல்லாருமே RBI கடிவாளம் போட்டிருக்கு அப்படின்றாங்க. RBI தான் எல்லாத்துக்குமே, ஒரே RBI தான். அவங்களாலே முடியும் போது, சாத்தியமாக போகும்போது தமிழ்நாட்டாலேயும் சாத்தியமாகும். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சுமார் 56 லட்சம் விவசாயிகளுக்கு 36,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,000 சில்லற கோடி தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இங்க வந்து RBI ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவோட மொத்த கடன் தொகை வந்து பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடிக்கு மேல, நம்மளது வந்து 10 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. சுமார் இது வந்து இந்த டேட்டா வந்து ஒரு சுமார் நான் சொல்றேன். அந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் RBI தடை போடல, அந்த RBI வந்து எந்த ரூல்ஸும் போடல. ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் அந்த RBI வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க? இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் RBI வந்து ஒரு மாதிரி ரூல்ஸ் போடுமா?
எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு ஒரு முழுமையான கடன் தள்ளுபடி கிடைச்சதுன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து மேம்படும், அவங்க கடன் சுமையில இருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கறதுக்காக தான். உரம் மேமோர் எல்லாமே அதிகம். பாத்தீங்களா, மல்லி போட்டு 20,000 ரூபாய் செலவு. 20,000 ரூபாய் என்னைக்கு செலவழிக்க பங்க வித்தா தான் விவசாயம் அடைக்கலாம். அப்படிதான் இருக்கு விவசாயம். இது வந்து ஒரு சின்ன ஒரு நோய் இருக்கிறது ஒரு டானிக் கொடுக்க மாதிரி தான் அந்த தள்ளுபடிலாம். அவர் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, விவசாயிக்கு ஏன் தள்ளுபடி பண்ணணும்னு. விவசாய பொருள் விலைய வைங்க, யாரு கேட்க போறா? தள்ளுபடி பண்ணா சின்ன சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். இதுல பெரிய இது இருக்கு. ஒரு விவசாயி அரசாங்கமே ஆடிப்போகும் அளவிற்கு கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடியும் வேண்டாம், மானியமும் வேண்டாம், எந்த ஒரு சலுகையும் வேண்டாம். விவசாயம் செய்வதற்கு ஆகும் செலவு அனைத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அதில் வரும் வருமானத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளட்டும். விவசாயிகளாகிய நாங்கள் தினசரி எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கின்றோம். ஆனால் ஒரு நிபந்தனை, மாதந்தோறும் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து விட வேண்டும். பிறகு லாப நஷ்ட கணக்குகளை கணக்கிடுங்கள். அப்போதுதான் தங்களின் நிலை அரசுக்கு தெரியும் என விவசாயிகள் நியாயமான கருத்தை முன்வைக்கின்றனர். விவசாயிகள் தங்கள் தேவைக்கு அதிகமாக விற்பனைக்கு எதையும் விளைவிக்க வேண்டாம், தற்சார்புடன் வாழ்வதற்கு மட்டும் விளைவித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அரசால் கூற முடியுமா என விவசாயிகள் பகிரங்கமாக கேள்வி எழுப்புகின்றனர். மத்திய மாநில அரசுகள் சொல்லும் வேளாண் கொள்கைகளை செம்பரி ஆடுகளைப் போல பின்பற்றும் விவசாயிகள் விதை, உரம் என அனைத்திலும் தற்சார்பை இழந்து கம்பெனி விதைகளிடமும் ரசாயன உரத்திடமும் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். விவசாய இடுபொருட்களின் விலை கூட கூட விவசாயிகளின் கடன் தொகையும் கூடிக்கொண்டே செல்கிறது. இயற்கையோடு நடத்துகின்ற கண்ணாம்பூச்சி ஆட்டமாக இன்றைய வேளாண்மை மாறிவிட்ட நிலையில் வறட்சி, மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு அரசின் பயிர் காப்பீடு திட்டங்கள், மானிய திட்டங்கள் எதுவும் கை கொடுப்பதில்லை. இது போன்ற சூழலில் பயிர்க்கடன் தள்ளுபடி சற்று ஆறுதலாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியாளர்களும் ஒரு பேரிடரைப் போல விவசாயிகளின் வாழ்க்கையில் கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடன்படாத வேளாண்மை, உணவு நஞ்சாகாத வேளாண்மை, நிலவளம் இழக்காத வேளாண்மை, தற்சார்பு இழக்காத வேளாண்மை, நீர்வளம் குன்றாத வேளாண்மை, நிலைத்த நீடித்த வேளாண்மை, இந்த 6 அம்சங்களிலும் விவசாயிகளை வீழ்த்தியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகள். இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் லாபத்திற்கு உத்தரவாதம் இல்லாத வேளாண்மையை வியர்வை சிந்தி செய்தாலும் கூட விவசாயத்தை விட விளையாட்டுத்தான் மிகவும் கடினம் என்கின்றார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இந்த உலகம் பல தொழில்களை செய்து சுழந்தாலும் உணவுக்காக உழவு தொழிலை நம்பியே இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஊரக்க சொல்லிவிட்டு சென்ற நமது திருவள்ளுவரின் வாக்கை பொய்யாக்க முடியாது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.